Hello. Mic check 1 2 3. அரசியல்வாதிகள் பணம் அதிகமாகிவிட்டால் ஒன்று படம் பார்ப்பார்கள், படம் எடுப்பார்கள், இல்லாவிட்டால் நிலம் வாங்குவார்கள் என நடிகர் ராதா ரவி தெரிவித்தார். ஏன்னா என்ன எல்லாருமே சொல்லுவாங்க, ராதா ரவி எப்போ மேடைக்கு வந்தாலும் அவர் வாய்ப்பு கேட்டுகிட்டே இருக்கார். வாய்ப்பு தான் கேட்பேன், நடிப்புக்கு தானே கேட்குறேன், வேறு எதுக்காக கேட்டேன்னா அதர் தன் நடிப்பு பற்றி கேட்டதே இல்லையே யாருக்கு. ஏன்னா அது நானாக பார்த்துக்கிறது எல்லாமே. பட் எக்ஸப்ட் ஃபார் நடிப்பு தவிர டேரக்டர்கிட்ட கேட்குறதுல தப்பு கிடையாது, கேமராமேன்கிட்ட கேட்குறதுல தப்பு கிடையாது. எப்படி பணம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா பொலிட்டிஷியனுமே செய்கிறது படம் எடுக்கிறது, இல்லைன்னா லேண்டு வாங்குறது. லேண்டு வாங்கினா தெரிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க. அதனால் யார் படம் எடுத்தாலும் எங்களெல்லாம் போடுங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு படம் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 5வது படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கடங்காரங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. கடங்காரங்க ஜாஸ்தி ஆனதுனால நான் எப்பயுமே வெளியே வாட்ச்மேன்லாம் அப்போ வைக்கலை. ஏன்னா கடங்காரங்களாம் 5 பேர் இருக்காங்க, நம்ம இதுக்கு வாட்ச்மேன் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு செலவு இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வேண்டிடுவாங்க 5 பேர், இவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. பட் இப்போ இந்த ஆளுங்களுக்கெல்லாம் கடன்லாம் கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ பார்த்தா பிரிச்சோடி இருக்குது. அதனால் திருப்பி ஒரு கடன்காரன் ஆகலாமா அப்படின்னு ஒரு யோசனை. அதனால் ஒரு படம் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. பட் படம் பண்ணுறதுனால என்ன விஷயம்னா, நம்ம மாதிரி ஆளுங்க எனக்கும் பெரிய திருப்தி என்னென்னா ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். நடிகை கஸ்தூரி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் சமீபத்தில் தமிழகத்தில் நடைபெற்ற சாதிய நிகழ்வுகள் தன்னை கட்சியில் சேர தூண்டியதாக தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் என்னுடைய சென்னையில கரோனா காலத்துல நீங்களும் நானும் வீட்டுல இருந்தோங்க, வெளியவே வரல. அவங்க தான் நம்மள பாத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் கூட சாக்குப்போக்கு சொல்லல. அவங்க நியாயமான ஒரு கோரிக்கையை எடுத்து போராட்டம் பண்ணும் பொழுது 13ஆம் தேதி இரவு நள்ளிரவுல போய் அப்படி அடிச்சு கூண்டுல ஏத்தி அவங்கள அப்புறப்படுத்தினாங்க பாருங்க. அன்னைக்குதாங்க நான் முடிவு பண்ணேன் நான் கட்சியில சேரணும் அப்படின்னு. சமீபத்தில் ஜாதிய ரீதியான ஒரு ஆணவ கொலை தமிழகம் சந்திச்சது. அப்ப சமத்துவம், சமூக நீதி, ஆச்சா பூச்சான்னு பேசுறவங்க யாருமே வாயை திறக்கல. அதுலயும் ஆளுங்கட்சியில ரொம்ப ஜாகிரதையா அதை கையாண்டாங்க. அங்க போய் அங்க துக்கம் விசாரிச்சது நயினார் நாகேந்திரன் அவர்கள் போறாரு. வெளியில இருந்து இருக்கிறத விட சில விஷயங்களை உள்ள இருந்து செய்யறது ரொம்ப விரைவான பலனை கொடுக்கும். அதனால உள்ள இருந்து சிஸ்டத்துக்கு உள்ள இருந்து அதை செய்யணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நான் என்ன பாஜகல இணைச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2 முறை பேசக்கூடிய அவகாசம் கூட கிடைச்சது. அப்ப அவர் சொன்னார், நீ வெளியில இருந்து எவ்வளவுதான் நீ கத்துனாலும் அது ஓரளவுதான் கேட்கும். ஏற்கனவே சங்கி என்கிற முத்திரை உண்மையில் இருக்கிறது. அதனால நீ அதை தைரியமா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படிங்கறத அவர் சொன்னார். அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே சொன்னாங்க. தமிழகத்தின் நலனுக்காக திரைமறைவுல சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். அதை இப்ப சொல்றது சரியாவும் இருக்காது. பட் எனக்கு எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியில எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. எங்க போனாலும் நாம நியாயமான ஒரு கேள்விய தமிழக அரச பார்த்து கேட்டா உடனே திமுக ஈகோ சிஸ்டம்ல என்ன சங்கி, பாஜக, அண்ணாமலை அமிச்சாரா, இப்படி பல கொச்சையான சொற்களை சொல்லி திட்டுறது சங்கிங்கிறது கொச்சையான சொல் கிடையாது. பட் விதவிதமா நம்மள அவங்க ஒரு அரசியல் சாயம் பூசி, தனி மனித அரசியல்வாதி சாயம் பூசி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரதமர் மோடி உலக அளவில் புகழப்படும் தலைவராக உள்ளார் என்றும் அடித்தட்டு மக்கள் இதுவரை அவரால் எந்த பயனும் அடையவில்லை என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இல்லை, நாங்கள் தான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டோம். 2026 கூட்டணி என்பது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் இருக்கின்ற மாநாட்டில் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். அதுவரைக்கும் தமிழகம் முழுவதும் எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி, பூத் கமிட்டி அமைத்தல், BL2 அமைத்தல், கட்சியினுடைய ஆலோசனை கூட்டங்கள், உறுப்பினர் சேர்க்கை, இது மாதிரி எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை தான் இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். முதல்வர் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய அனைத்து
விஷயங்களிலும் அந்த அரசு கவனமாக இருந்து செயல்படுவோம். காலை உணவு அவங்களுக்கு இலவசமாக இனிமேல் தருவோம் என்று சில சலுகைகளை சொல்லியிருக்கார். சில சலுகைகள் சொல்லியிருக்கிறது தேமுதிக வரவேற்கிறது இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க எதுக்காக போராடினாங்க? ஃபஸ்ட்டு அவங்களுடைய வேலையை உறுதி செய்யணும். இந்த அரசு பழைய சம்பளத்தை உறுதி செய்யணும். அதுதான் அவங்க கோரிக்கையை பற்றி முதல்வர் பேசாமல் இன்றைக்கி சாப்பாடு போடுவோம், உங்களுக்கு வேண்டிய சில ஹெல்ப் பண்ணுவோன்றது சொல்கிறார். அதனால் நிச்சயமாக மக்கள் நல பணியாளர்கள் கேட்கின்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது இந்த தமிழக அரசின் கடமை என்பதை உறுதியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு களத்துக்கு வரட்டுங்க அவர். நான் டெய்லி போகிற இடம்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேங்க. வரட்டுங்க, முதல்ல அவர் களத்துக்கு வரட்டும், ப்ரெஸ்ஸை சந்திக்கட்டும், மக்களை சந்திக்கட்டும். மக்கள் நல பணியாளர் நாங்கள்லாம் போய் ஸ்பாட்டில் பார்க்குறோம். அவர் இருக்கிற ஆஃபீஸ்க்கே வர வச்சு பார்க்குறாரு. புரியுதுங்களா? ரூம்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ண முடியாதுங்க. அது தெரியல, அது விஜய்கிட்ட தான் நீங்கள் கேட்கலாம். அவர் பற்றி இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? எங்கள் கட்சியை பற்றி கேள்வி கேளுங்க, உங்கள் கருத்து என்னன்னு கேளுங்க, அதை நான் சொல்லுவேன். மற்றவங்கள பற்றிலாம் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு நான் பதிலும் சொல்ல மாட்டேன். 3 டைம் சேம் பிரைம் மினிஸ்டர். இது 16வது வருஷம் அவர் கொடி ஏற்றிருக்கார் கோட்டையில், எங்கள் டெல்லியில். நான் என்ன சொல்கிறேன், அவர் இன்னும் நம்ம நாட்டுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நிறைய இன்னும் செய்வார். நல்லா செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கி அங்கீகரிக்கிறதுனா அது மோடி அவர்களை தான். அது கேப்டன் கூட நான் அமெரிக்காவில் இருந்தப்போ கண்கூட பார்த்தேன். இன்றைக்கி ஒட்டுமொத்த உலக நாடுகளில் நம்பர் 1 லீடராக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மோடி அவர்கள். நாட்டுப்பற்று மிக்கவர். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய விஷயம் அவர் பண்ணுறார். ஆனாலும் இன்னும் அடித்தட்ட மக்களுக்கும், இன்னும் தொழிலுக்கு தொடங்க இளைஞர்களுக்கு, இன்னும் நம்ம நாட்டை வல்லரசாக்குவதற்கு இன்னும் அவங்க செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. ஹலோ மைக் செக் 1 2 3. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.